ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு இருந்துச்சு. நான் 2 நாளைக்கு இதில் மாவு அரைச்சிருவேன். அதனால் கொஞ்சம் இப்போ வெயில் காலம் இல்லையா, கொஞ்சம் புளிச்சா மாதிரி இருக்குது. அதுக்கு என்னென்னு செய்யலான்னு பார்த்தா ஊத்தாப்பம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாவு நல்லா கரைச்சிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகா 2 கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே ஒரு தக்காளி, இது எல்லாமே கட் பண்ணி இது மாதிரி மொத்தமாக வச்சுட்டோம். இப்போ இதுக்கு என்ன பண்ண, இது கொஞ்சோண்டு சால்ட்டு, பெப்பர் மட்டும் இல்லை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ உப்பு தூவியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பரை போட்டுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது என்கிட்ட பார்த்தீங்கன்னா மதியானம் உருளைக்கிழங்கு குருமா இருக்குது. நம்ம எதனா செய்வோம் இல்லையா மதியத்தில் சமைக்கிறதுல, அதை தொட்டுக்கு எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு தேங்காய் சட்னி வேணாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கு குருமா இருக்குது, அதனால் எதுவும் பண்ணலை. வெறும் நான் ஊத்தாப்பு மட்டும் ஊற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஊத்தாப்பை கல் வச்சுட்டோம். ஊத்தாப்பை ஊற்றிட்டு அப்படியே தூவி விட்டுற வேண்டியதான் மேலே. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே தூவி விட்டுறலாம். தூவி விட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் அவ்வளோதான். ஃப்ரூட்டு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்கள்லாம் பார்த்து ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நைட்டு டின்னர் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே ஓட்டிடலாம். இப்போ வெயில் காலத்தில் சமைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் இதை அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இது வந்து அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அவ்வளோதான் பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே திருப்பி விட்டு கொண்டேதான். ஒன்றுனா ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நறுக்கிறத வச்சு நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வீடியோ பிடிக்குதான்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.